ஸ்பெஷல் கேரளத்து கோழிக்கறி வறுவல் செய்ய போறோம். வாங்க போய் பார்க்கலாம். வேற லெவல்ல இருக்குது, மாசம் ஆகுது, பக்காகுது, தரமாகுது, அல்டிமேட்னா. இல்லை சார், இதே மாதிரி டீமில் ஒருத்தர் இருக்காரு. இருக்காருங்க. இதே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரா? இதே மாதிரிங்களா? இதே வழியா சூப்பரான ட்ரெஸ்ஸுங்க. இவரு தாங்க அவரு தாங்க இவரு. உன்னை பார்த்தாலே ஓடுது கோகோ. கலர்ல பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், குணத்துல பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வணக்கம் கட்டுறது கையளவு நேயர்களே. நம்ம ஒவ்வொரு ஒரு சமையலாக எடுத்து சமைச்சு மக்கள்கிட்ட காட்டிகிட்டே இருக்கோங்க. இன்னைக்கு அந்த வகையில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா இந்த கோழிக்கறி வறுவல் தான் இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம். இது ஸ்பெஷலாக பார்த்தோம்னா ஒரு செஃப்போட இது உணவுன்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து நார்மலாக சிக்கன் செஞ்சுட்டே இருந்திருக்காரு. ஒரு டைம் பார்த்தோம்னா இதுலேயே நம்ம வித்தியாசமாக எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உணவு தாங்க இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி காட்ட போகிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, இன்றைக்கி சமைச்சு ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் விருந்து. இன்றைக்கி கேரளத்து கோழிக்கறி வறுவல் எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா ஈஸ்டருக்காக ஒரு பெரியவங்க ஒருத்தர் கொடுக்குறாங்க. 2 வயசான இந்திரா பாப்பா. அந்த பாப்பா தான் இன்றைக்கி ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா வட்டி சாதம், இன்றைக்கி ஸ்பெஷல் கேரளத்து கோழிக்கறி வறுவல், சாம்பார், பைனாப்பிள் கேசரி, நேஷ்னல் பொரியல், அதோட தாளிச்ச மோருங்க. வெயிலுக்கு மோர் இல்லைனா எப்படி, அதனால் தாளிச்ச மோரோடு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இந்த 2 வயசுலேயே உதவி செய்கிற அந்த நல்ல உள்ளம் மற்றும் அந்த குடும்பத்தார்கள் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பண்டிகை அப்படின்னாலே நல்லா கலகலப்பாக இருக்கணும். கலகலப்பு அப்பதான் நல்லா கலகலப்பு. அந்த மாதிரி ஒரு கலகலப்பாக ஒரு சட்டை போட்டு வந்திருக்காரு, பார்த்தீங்களா இல்லையா? இது களவான சட்டைங்க. ஈஸ்டர் ஏன் கொண்டாடுறாங்க? ஈஸ்டர் வந்து இப்போ எப்படின்னா நம்மளுக்கு தமிழ் திருநாள் மாதிரி, எப்படின்னா நம்ம தீபாவளி பொங்கல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம கிறிஸ்டின்காரங்க வந்து ஈஸ்டர். அப்போ கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுறாங்க? கிறிஸ்மஸும் கொண்டாடுவோம். அதுவும் ஒரு நல்ல பண்டிகை மாதிரி தான். நம்ம ரம்ஜான் இதுவெல்லாம் வருது இல்லைங்களா, அது நம்ம முஸ்லீம் இஸ்லாமிய ஈஸ்டருக்கு கிறிஸ்மஸ்க்கு என்ன வித்தியாசம்? இல்லை, எல்லாமே திருநாள் தானே. எல்லாம் திருநாள் தான். ஏன் அப்படின்னா அந்த அன்னைக்கு சோறு போட்டா போய் உட்காந்து சாப்பிட்ருவீங்க அப்படிதானே? சோறு போட்டா ஏன் இதுக்கெல்லாம் கேட்க மாட்டீங்க? கேட்பேன். கிறிஸ்மஸ்னா வந்து இயேசு அவர்கள் பிறந்ததுனால தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. ஈஸ்டர்னால அவர் அந்த சிலுவையில அரைஞ்சு அவர் மறுபடியும் உயிர் பிறக்கிறதுனால தான் அவங்க ஈஸ்டர் திருநாள் கொண்டாடுறாங்க. சரி, கை தட்டுங்களா. எங்க தூக்குச்சட்டி தூக்கிட்டு போனாலும் தெளிவா வரலாறோட தான் போய் சாப்பிடுவாங்க. நூலை வச்சு ஒரு போட்டி. நூல், ஆமாம், நூலுன்னாவே வேற லெவலில் இருக்கும். அதுலேயே வச்சு ஒரு போட்டினா இன்னும் வேற லெவலில் இருக்கும். மற்றது ஊசியை கண்ணை கட்டிட்டு நூலில் கோக்கணும். ஊசியை கண்ணில் கட்டிட்டு ஊசியை கண்ணில் கட்டி சொல்கிறேன். ஊசியை கல்லில் கட்டிக்கிடுவா. ஊசியை கண்ணில் நூலில் கோக்கணும். நூலில் கோக்கணும். ஈஸ்டர் திருநாள் அதுவுமா பாண்டியனை வந்து இந்த போட்டி வைக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா கண்ணை கட்டிடுவோம். கண்ணை கட்டிட்டு ஒரு ஊசியில் நூலை கோக்கணும். நான் கண்ணை மூடிக்கிட்டே அப்படி கோர்த்து ட்ரை பண்ணுவேன். அதெல்லாம் கிடையாது, கண்ணை கட்டிக்கிட்டா இல்ல, நம்பிக்கை இல்ல. இல்ல, முதல்ல யார் வரா? நீ ரெடியா? 3 ரூபா பரிசு. ஊசி 5 ரூபா, 2 ரூபா நூலு, 3 ரூபா பரிசு, ஆக மொத்தம் 10 ரூபா. 10 ரூபாய் ரவுண்ட் பண்ணிட்டேன். ஊசி நூலும் சொந்த உங்களுக்கு தான். என்ன சார் இவ்வளோ பெரிய ஊசி எடுத்து வந்துருக்கீங்க? வீட்டில் சின்ன ஊசி வச்சுருப்பாங்கல்ல, அது நினச்சேன் நான். இது கோர்த்துருவாங்களே ஈஸியாக? அதெல்லாம் எங்கேயா வயசாக போச்சு, எல்லாமே முதியோர் இல்ல மாதிரி இருக்கு. ஆமா, உன் வயசு என்ன? 28 முடிஞ்சு 29 ஆரம்பமாக போகுது. வயசான போனாலும் இந்த மாதிரி ஊசி தான் தேவால கோர்க்கிறது. இப்படி பேர் தான் முதியோர் இல்ல தான் இங்க நடத்துறாங்க. முதியோர் இல்லம் நாங்கெல்லாம் பார்த்தா எப்படி இது வயசான மாதிரி யூத் வேறு ட்ரெஸ் போட்டு வந்துருக்கேன் இருக்கும் பாரு ஆளு. கோகோ ஒரு ஸ்டெப் போட்டு கட்டாங்களே. இப்படி நடப்பீங்க? எப்படியா இப்படி நடக்கணுமா? எவ்வளவு போஸ்டா போற வரைக்கும் பாருங்க. ரஜினி ஸ்டைல்ல நடந்து காமிக்க பார்க்கலாம். அப்பதான் நான் யூத்னா உங்களுக்கு ஆரம்பிச்சாரு. இப்படிதான் பண்ணுவாரா ரஜினி? ஆமா, நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? கொடுத்து இது சிவாஜியா? இது பார் ரஜினி பார் பாஷா. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஆமாம், இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு இந்திரா பாப்பா சார்பா வந்து 200 ரூபா பரிசு. நானும் பாலாவுமா? இங்க பாருங்க, அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாதுக்கா. ஜெயிக்கிறவங்க தோக்குறவே. இங்க பாருங்க, 200 ரூபா அப்படின்னும் போது அது ஒரே நோட்டை பார்க்காதீங்க. அதுக்குள்ள
200 1 ரூபாய் இருக்கு, 450 காசு இருக்கு, 825 காசு இருக்கு. எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம்? எவ்வளோ அமௌண்ட்? 50 ரூபா எக்ஸ்ட்ரா. அப்புறம் இல்லைக்கா இன்னும் 50 சாங் சார் மொத்தம் 250 ரூபா. ஏன் கண்டிஷன் கேளுங்க. இந்த ஒரு முனை இவர் கையில கொடுத்துருங்க, இந்த ஒரு முனை இவங்க கையில. இது ஆக மாட்டல என்ன உள்ள போகணும் அவ்வளவுதான். என்னப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதமா. கண்ணு ரெண்டும் கத்து தெரியல, செவரை குதிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, கண்ணு தெரியுது. கல் தெரியுது. இது ரெண்டா போடு. மடக்கிறோம்னே. மூணா முடிங்க. சரி நூலை வாங்கிங்க. பார்த்து பிடிக்கும். ஐயோ இது சிறுநூலா இருக்கு. திருநூல்ல எல்லாம் பெரிய பெரிய நூல் இந்த தான். நூல் இல்ல. ஐயா அதுதாம்மா. ஊசி பார்த்து வாங்க, குத்திக்காதீங்க. திருப்பி கொடுத்தாங்க. ஊசி திருப்பி கொடு. அப்படி கொடுத்துரு. இரு தம்பி. ஐயோ என்னமா பித்தலாட்டம் பண்ணிட்டாலே. யார் நாங்கள் பண்ணுறோம்? இல்ல இல்ல, இங்கிட்டு பாருங்க, இங்கிட்டு. 2 முனை இருக்குல்ல, இந்த முனை பாருங்க. ஐயோ அது ஒன்றும் இல்லை. அது தண்ணியில் நினச்சிட்டு வந்தாங்க. இருக்காங்க அவ்வளவுதான். தண்ணியில் நினச்சி வந்து தேடுறாங்க பேர் நைஸாக. ஐயோ சாங்கே கோத்துட்டாரு கண்ணு கட்டிட்டு. என்ன சாங் நானே பாருங்க. கோத்துட்டாரு அவரே. நகராதிக்க பொறுமையாக கோவரும், பொறுமையாக கோவரும். வந்துச்சுமா வந்துச்சுமா. அருமையாக கோவரும். இல்லை எப்படி? அதேதான். போயிடுச்சுடா. உங்களுக்கு வாங்குறதுல 50 ரூபா எனக்கு குத்துருங்க. அப்படிதான். அதான் அந்த சைடு எடுங்க, அந்த சைடு எடுங்க. பாருங்க வந்துச்சு. வந்துச்சு பாருங்க. இல்ல இல்லையா? எங்க வந்துச்சு? கோருக்கா வாய்க்குள்ள விட்டாங்க. எல்லாம் போகக்கூடாதுக்கா. டைமிங்கு அப்படிதாங்க. அதுதான் அதை வந்துச்சு பாருக்கா. எடுக்கா. அந்த சைடு, அந்த சைடு, அந்த சைடு. அப்படி எடுக்கா. வந்துச்சு பாருக்கா. ஐயா அது பாருக்கா சைடுல. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. நான் தான் கோவத்து எடுங்க. அந்த சைடு எடுங்க. எடுத்துருக்கா. எடுத்துரு. இப்போ நீங்கள் கோக்குறது பார்த்தீங்கன்னா 10வது டைமு முடிஞ்சிச்சு. வந்துச்சு பாருக்கா. முடிஞ்சு. புடிங்க முடிஞ்சிச்சு. எடுங்க. கதை முடிஞ்சது. அருமையா பாலா கோத்துட்டார். பாலா கோத்தாச்சு. ஆமா நானா வெட்டிங்களா? எப்படி ஏமாத்துறீங்க என்ன? 10 சான்ஸ். அக்காவுக்கு வந்து 12 சான்ஸ் கொடுத்தா. அப்போ உங்க லேடிஸ்னால எக்ஸ்ட்ரா 2 கொடுத்தோம். எக்ஸ்ட்ரா 2 கொடுத்துரும். அப்போட முடியல அக்காவில். நூல் ஒரு ஊசி, ஒரு நூல், ஒரு ஊசி நூல், ஒரு ஊசி நூல். நூல் ஊசி. என்னம்மா பண்றீங்க? என்ன பண்ணீங்க? கண்ணு ஒரு ட்ரை பண்ணி பாக்குறேன். ஒரு சான்ஸ் தான். ரெடி. அதேதான். சூப்பரா தம்பி. 1 ரைட். 1 முடிஞ்சிச்சு. 2 அப்படியே வெளியேறா. கரெக்டாக இது வர்றா. வந்துச்சுரா. ரெண்டாவது சான்ஸ் இதை கோத்துட்டாப்பாவே. எனக்கா சும்மா கோத்து. கோத்துட்டேன் கண்ணு முடிச்சு. கோத்துட்டு வாயை தச்சிருங்க. போய் பேசுகிற வாயை தச்சிருங்க. அருமையாக கோத்து. சூப்பர் பாலா. கண்ணை கட்டிட்டே கோத்துட்டாரு. மாலை போடுறாரு. மாலை இப்படி தான் போடுவாங்களா? இந்திரா பாப்பா ஈஸ்டர் பண்டிகைக்காக உங்களுக்கு 200 ரூபா. 200 ரூபா. சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு 200 ரூபா சேர்த்துக்கிறாங்க. உங்களுக்கு வாங்கிங்க. அந்த பாப்பா தான் நன்றி சொல்லணும். ஓகே. முடிஞ்சா 200 ரூபா போச்சுக்கா. ஐயோ சோஃபா போச்சா? போச்சு. வடை போச்சு. போச்சு. எத்தனை முறை? 12 முறை சாப்பிட்டு பையன் 2 முறை. சாங்கும் கோகோவும் வந்து சும்மா முயற்சி பண்ணுறீங்க. கண்டிப்பாங்க. நீ ஜெயிச்சிட்டுனா சாங் வந்து உனக்கு 200 ரூபா கொடுப்பாரு. சாங் ஜெயிச்சானா நீ 200 ரூபா கொடுக்கணும். நான் விடணுமா? ஆமாம். யார் தான் அப்போ ஜெயிக்கவே மாட்டேன். ஜெயிக்க மாட்டியா? அப்போ அவன் நீ தான் எனக்கு 200 ரூபா தரணும். ஆமாம், அப்படிதான் போட்டி. புரியலையா? கோத்திருச்சு பாரு. தெரியுது. ரெடியா 2 பேரும்? மேலே தூக்கின்னு போகணுமா? மண்டையெல்லாம் மேலே தூக்கக்கூடாது. வண்டி எப்படி? ரெடி கோக்கலாம். கையெடுத்த கடிப்பா. ரெடியா? ரெடி. இருடாடி தம்பிட்டே. என்னடா ஊசி? அப்படியே கொடுத்துட்டாரு. ஒரு சான்ஸ் முடிஞ்சிச்சு. சாங்கனுக்கு ஒரு சான்ஸ் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் தேவையில்லை. அப்படிதான் கரெக்டா. அங்கே கை வச்சுக்கோ பாலா. அவ்வளோதான். கை வச்சுக்க பாலா. ஓகே. ஒன்றும் தெரியல. இப்போ எப்படி பண்ணுற பார்ப்போம். அடுத்து முடிஞ்சிச்சு. அப்படிதான். 3வது சான்ஸ் முடிஞ்சிச்சு. மூளையை காணோம். அதான் தேவையில்லை.
இவருக்கு பிடிச்சிச்சு அங்கே ஒரு சுற்றிக்கிட்டே இருக்குது 3 சான்ஸ் சுற்றிட்டே இருக்கு இங்க இருக்க 4ஆவது சான்ஸ் அப்படிதான் அது இல்லை அப்படிதான் முடிஞ்சுச்சு கோர்த்துனே அட போச்சு முடிஞ்சிச்சு கடைசி சார்ச்சு கோகோ உனக்கு சரி சாக்கு சரி என்ன ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கோகோ கோத்துட்டேன். சாக்கு கோத்துட்டாரு முடிச்சு அவரு நான் தான் கோத்துட்டேன். எங்க கோர்த்த ஊசி கீழே கிடக்கு கோத்துட்டாரா இவர் வேர்த்திருச்சு பாப்பா 200 நீ தரணும். நான் தரணும். என்ன கோகோ 200 போச்சா எல்லாம் 200 போச்சுண்ணா. அண்ணன்ட்டு வாங்கி 200 கொடுத்துட்டு அப்புறம் சொல்லுங்க. கொடுப்பாங்க. நான் தான் முதல்ல கோத்தேன். எனக்கு தான் வரணும். முதல் சான்ஸ் எனக்கு தான். போட முடியாது, அது ஒத்துக்க முடியாது அப்படின்னு அப்புறம் இது அட்வான்ஸு அல்ல நான் ஊருக்கு போகும்போது வாங்கிக்கிறேன். அவருக்கே கொடுத்துருவாங்க. கோகோ அழுகாத அவர் கல்லை அவுத்துட்டு தான் கோத்தாரு கல்ல ஆனால் நான் முதல் டைம் ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி கோத்தேன். இவ்வளோ நேரம் போட்டி சும்மா அருமையாக போச்சுங்க. இதே போல தாங்க இந்த கேரளத்து கோழிக்கறி வறுவலும் இருக்க போகுது. செப்போட கூட கேரளத்து கோழிக்கறி வறுவலுக்கு தேவையான பொருள் தான் வந்து பார்க்க போகிறோம். செக்கெண்ணெய், எள்ளெண்ணெய், மங்களகரமாக மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், பெப்பர் தூள், சில்லி ஃப்ளெக்ஸு, சில்லி பொடி பண்ணிது மிளகா வந்து நல்லா பொடி பண்ணி வச்சு பதப்படுத்தி வச்சது வந்து உனக்கு நான் வைக்கிறேன் ஃப்ளெக்ஸு கவலைப்படாது ஃப்ளெக்ஸு. இது பார்த்தோம்னா நம்மளுடைய வரமிளகாயை நல்லா வறுத்து ஒன்றும் அதிகமாக உடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் அப்படின்ட்டு. எலுமிச்சை சாருக்கு லெமன் வச்சிருக்காரு, பூண்டு விழுது, இஞ்சி விழுது, சால்ட், உப்பு, நைஸாக வெட்டி வச்ச வெள்ளரி வெங்காயம், கறிவேப்பிலை. ஷெஃப் என்ற கோழிக்கறி பண்ணுறேன்னு சொன்னீங்களே இன்னைக்கு. செஃப் என்றல்ல, செஃப்போட ஸ்பெஷல் கோழிக்கறி வறுவல். செஃப்போட ஸ்பெஷல் கோழிக்கறி வறுவல் செய்கிறீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது சொல்ல முடியுமா? எதுக்கு அர்த்தம் வேணும்? கோழிக்கறி வறுவலுக்கு அர்த்தம் வேணும், செஃப்புக்கு அர்த்தம் வேணும். செஃப்புக்கு தான் எனக்கு அர்த்தம் வேணும். அது செஃப் இல்லைங்க, ஷெஃப். செஃப்பு தான். CHEF. செஃப். சி அப்படின்னா கிளீனிங், கிளீன் சுத்தம். சி. அடுத்து H ஹைஜீனிக், அதாவது சுகாதாரமான. அடுத்து E பார்த்தோம்னா எத்தினிக் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கலாச்சார உணவு நல்லா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி குறிப்பிடுறது. எஃப்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுமே, ஃபுட்டு. எஃப்னா ஃபுட்டு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சுத்தமான சுகாதாரமான இன ரீதியான உணவு. ஃபர்ஸ்ட் கோழிக்கறிக்கு மசாலா போட்டு ஊற வைக்கணுங்க. நீங்கள் 1 கிலோ கறி எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், சில்லி ஃப்ளெக்ஸ் சும்மா லைட்டாக சேர்த்துக்குங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு அரவை, ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி அரவை, ஒரு அரை எலுமிச்சை சாறு, உப்புத்தூளுங்க. இந்த கோழிக்கறி இந்த மாதிரி மசாலா போட்டு நல்லா மேக்னேஷன் பண்ணி எவ்வளோ நேரம் ஐயா ஊறணும்? 1/2 மணி நேரம். நல்ல மசாலா போட்டாச்சுங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அப்புறம் கோகோ டீ சாப்பிட்டு வரையா இல்லை ஏதாவது இன்னொரு போட்டி வைப்போமா? கண்டிப்பாண்ணா, ஏன்னா அந்த 1/2 மணி நேரம் ஊறினா தான் அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே நான் போய்ட்டு அந்த கம்மாயில் போய் காற்று வாங்கிட்டு அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே வரத்துக்கு சரியாக இருக்கும். மசாலா நல்லா ஊறிட்டு இருக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம உருளி வச்சுருக்கோம். நீங்கள் 1 கிலோ கறி எடுத்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. இந்த எண்ணெயை எல்லா பக்கம் வர மாதிரி இந்த எண்ணெயிலேயே இந்த கோழிக்கறியை நல்லா வதக்கி எடுக்க போகிறோங்க. அப்படிதான். முக்கால் வேக்காட்டில் கறி இருக்குங்க. இந்த கறியை தனியாக எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் பண்ணுறவங்களாம் இருந்தால் தோசைக்கல்லில் கூட நீங்கள் இதே செய்முறை செய்யலாங்க. நல்லா ட்ரையாக வரும். நம்ம இந்த சாதத்துக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் செம்மையாக எடுக்க போகிறோம். இந்த மசாலா தயாராக இருக்குது. இதில் ஒரே ஒரு வெங்காயத்தை நம்ம பக்கோடாக்கு தனித்தனியாக வெட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கணும். ஆரம்பத்திலே சொன்னாங்க ஒரு செஃப்னால் உருவாக்கப்பட்டது தான் இந்த உணவுன்ட்டு.
அவர் இந்த உணவு எதுக்காக கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த மசாலாவோட சாப்பிட்னாலே சூப்பராக இருக்கும். அதோட நம்ம ஒரு 65 வறுவலை சாப்பிடும்போது பச்சையாக வெங்காயம் வைப்போம் பாருங்க. ஸோ அதோட கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு அது ஒரு தனி ஃபீல் இருக்கும். ஸோ அவர் அந்த மசாலாவோட சேர்த்து பச்சையாக வெங்காயம், அதனால தான் இது ஒரு புதுமையாக அந்த செஃப் கண்டுபிடிச்சதுங்க. புதுசாக செப்பு கண்டுபிடிச்சார். அப்போ நான் செப்பு தானே நீ செப்பு தானே? அவர் மாஸ்டர்ப்பா. மாஸ்டர். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சும் பூண்டும் சேர்த்துக்கிறேங்க. இதுலேயே நல்லா ஒரு 2-3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலைங்க. மசாலாலாம் போட்டு ஏற்றி வச்ச கறியை வந்து இப்போ வந்து அழகாக வானலில் சேருன்றேன். நான் என்ன மாஸ்டர் என்ன சொல்கிறேன், செப்பு என்ன சொல்கிறாரு, போயிட்டு அரிசினுவா அப்படின்றாரு. நல்ல மசாலா போட்டது அதான் செப்பு. இப்போ எப்படி பார்த்தாலும் இதுலேயே நல்லா ஒரு 20 நிமிஷம் கறி 3/4 வேக்காடு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ வேகமாக மசாலாலாம் உள்ளே போயிருக்கும்ல. உள்ளே போயிருக்கான். இந்த மசாலா தான் நம்மளுக்கு வேணும். வெளி மசாலாவோடு இருந்தால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். உள் மசாலாவோட வெளி மசாலா தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு உள்ளேயும் மசாலா இல்லை, வெளியிலேயும் மசாலா இருக்காது எனக்கு. அதனால தான் ஊசியில் நூல் சூப்பராக கொத்தாரு. நான் கோத்துனா இல்லைண்ணா அளவுக்கு. நான் கோத்த மாதிரி கோத்தீங்களா? அதான் நீ கோத்த பாரு எப்படி தெரியுமா, கண்ணை தந்துட்டு கோத்த, நான் கண்ணை கட்டின்னு நான் கோத்தேன். கறியை சேர்க்க போகிறேங்க இந்த நேரத்தில் கரெக்டாக. சரி, அந்த எண்ணெயோட தான் சேர்க்கணும். அருமை அருமை அருமை. அப்படியே அடிச்சு ஊற்றிடலாமா கொஞ்சம்? வேண்டாம், இந்த சமையலுக்கு தண்ணியே பயன்படுத்தக்கூடாது. தண்ணி இல்லாத சமையல். இப்போ இந்த வறுவலுக்கு ஏற்ற மாதிரி உப்பு தூளுங்க. ஏன்னா இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து இல்லைங்களா, இஞ்சி பூண்டெல்லாம், அதனால இப்போ கொஞ்சம் உப்பு தூள் இப்படி வந்துருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. இந்த மசாலாவோடு இந்த வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்ணுங்க, அதாங்க ஒரு ஃபீல். செஃப்போட ஸ்பெஷல் கேரளத்து கோழி கறி வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சுங்க. சாப்பிட போகிறோம் வாங்க. செஃப் ஸ்பெஷல் கோழிக்கறி சும்மா அள்ளி வைங்க, சாப்பிடுங்க. இப்போ வந்து சுவைக்க போகிறோம். எப்படி சுவைக்கிறோன்னு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் மட்டும் அப்படியே விட்டுணும் அவ்வளோதானா? ஒரு துண்டு தாங்க, பெரிய பீஸாக தேடுறாங்க பாட்டுங்க. போதும். சுத்தமாக தண்ணியே ஊற்றலைங்க, எந்த அளவுக்கு வெந்திருக்கு பார்த்தீங்களா. அதே போல் உள்ள வரைக்கும் மசாலா சும்மா செமையாக வந்திருக்கு. தண்ணியே ஊற்றாம நல்லா எண்ணெயிலே அந்த வெந்த விதமும் அந்த மசாலா இஞ்சி பூண்டு கரம் மசாலா தூளோட அந்த மிளகு பெப்பர் போட்ட அந்த காரமும் சுவையும் சூப்பராக இருக்குது. ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்போம், அக்கா வந்து ஆக்ஸ்ஃபோர்டு இன்ஜினியரிங்கா அதில் படித்தவங்கன்ட்டு, இன்ஜினியரிங்கில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அங்கே படித்தாங்கன்ட்டு. காரணம் என்னன்னா மிளகு பெப்பர், அந்த மிளகுத்தூளுடைய காரம். நம்ம வந்து பொதுவாகவே என்ன ஒரு சமையலாக இருந்தாலும் கடைசியாக தான் மிளகுத்தூள் சேர்ப்போம். காரணம் என்னன்னா கசக்கும். நம்ம இது ஆரம்பத்திலேயே சேர்த்து அந்த எண்ணெயிலே வதக்குனது, அந்த கசப்பெல்லாம் இல்லாமல் மிளகுத்தூளோட தன்மை நல்லாவே தெரியுது. இன்னொன்று பார்த்தோம்னா அந்த வெங்காயம் சாப்பிட்றதுக்கு, அந்த வெங்காயமும் கறியை சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு புதுவிதமான ஃபீல் தாங்க. உண்மையிலேயே அவருடைய கண்டுபிடிப்புக்கு உண்மையிலேயே ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். பஞ்சா வந்துடுது. சாப்பிட்டா அது உள்ளே போய் இணைக்குது. உள்ளே போய் லட்டா உள்ளே இறங்கி இணைக்குது. வேற லெவலில் இருக்குது. மாசாகுது, பக்காகுது, தரமாகுது. அல்டிமேட்னா மசாலாவோட அந்த கறியோட சேர்த்து சாப்பிடும்போது சும்மா சூப்பராக இருக்குண்ணே, சாப்பிட்டுட்டே இருக்கலாம்ண்ணே, தரமாக இருக்குது. அப்படி சொல்லு. அதாவது அந்த வெங்காயமும் கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிடும் போது, ஏன்னா பொதுவாகவே நம்ம ஒரு 65 தான் வறுவல் வாங்கும்போது கூட மேலாக இந்த வெங்காயம் இருக்கும். ஸோ நம்ம அதை சாப்பிட்டு தான், அந்த கறியை சாப்பிட்டு தான் வெங்காயத்தை கடிச்சிப்போம். இது அந்த கறியோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு புது விதமான ஃபீல் தாங்க. ஈஸ்டருக்காக சும்மா இந்திரா பாபா கொடுத்தாங்க இந்த விருந்து. சும்மா வேற லெவலில் இருக்குது. மாசாகுதுண்ணா. ஏழை மக்கள் கொண்டு கொடுத்தாங்க. ஏழை மக்கள் கரெக்டாக போய் குத்த ஆகணுண்ணா. ஏன்னா அந்த அளவுக்கு டைம்னு சொல்லக்கூடாது. நம்ம வீட்டு முருங்கைக்காய் போட்டு கல்யாண வீட்டு சாம்பார் தயார் பண்ணிடுவாங்க, சின்ன வெங்காயத்தோடு. அடுத்து மல்லித்தலையை தூவி இறக்கி அப்புறம்னே நெய். மக்களுக்குன்னா நெய் கொடுக்குறது நம்ம வழக்கம். மல்லித்தலையை போட்டு நெய் ஊற்றுங்கக்கா. நல்ல சுத்தமான நெய்னே, மணக்க வரமாட்டேன், ஊற்றுங்க. டப்பா மட்டும் தான் சுற்றுது. ஊற்றி இருக்கேன். நல்லா ஒரு கரண்டி நெய் ஊற்றி. இப்போ மாஸ்டர் ஊற்று, கரண்டியா இப்போ மாஸ்டர் ஊற்று எப்படி ஊற்றுனா பார்த்தீங்களா, இப்படி ஊற்றணும். நல்ல தாராள மனசு தாங்க மாஸ்டருக்கு. ரோஸ்ட் துவட்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அழகாக இறக்க போகிறோம். ரோஸ் துவட்டல் ரெடியாக இருக்குது. வட்டி சாதம் இறக்குறோம். அவ்வளோ வட்டி சோறு சுட இறக்குறோம் பாருங்க. நான் ஆவி பறக்க சுட வட்டி சாதம் எப்படி இருக்கு பாருங்க. சிக்கன் பார்சல் தாராளமாக கட்டிக்கலாம். வட்டி சாதம்ண்ணே. வட்டி சாதம் உள்ள அழகாக துணிப்பையில் போடுறோம். திருவனந்தபுரம் சிக்கன் நேஷனல் பொரியல் நம்மளது. சாம்பார்
சாம்பார், அடுத்து நம்மளுடைய ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி, பைனாப்பிள் கேசரி, அது கூட ஒரு மோர் குழம்பு ஒன்று வச்சு, மோர் குழம்பு, முக்கியமாக வந்து தண்ணி பாட்டில் ஒன்று உள்ளே போடுறோம், தண்ணீர். இதெல்லாம் எடுத்து போயிட்டு கொடுக்குறோம். இந்த விருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டருக்காக கொடுத்துருக்காங்க. ஈஸ்டர் வருது இதில் இன்னைக்கு வந்து ஈஸ்டர், அதனால் அதுக்கு வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஈஸ்டருக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க. ஈஸ்டருக்காக ரொம்ப நன்றி ஐயா. ஈஸ்டருக்காக அந்த சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஈஸ்டருக்காக இந்த உணவு கொடுக்குறோம். சரி, அவங்க தீர்க்க ஆயுசோடையும் நல்ல செல்வ செழிப்போடும் வாழணும். ஈஸ்டருக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்கம்மா. ஈஸ்டருக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க. ஐயா சாப்பிடுங்க. நமச்சிவாயன முருகா நாராயண மூர்த்தி சிவனே போற்றி. கொடுத்த சாப்பாடுங்களுக்கு நல்லதே நடக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், 100 ஆச்சில் வாழணும் தாயா. என்ன ஐயா, கடப்பான்னு விருந்து இருக்கு, சாப்பிடுங்க. ஈஸ்டர் என்றைக்குமே அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், செய்கிற தொழிலும் அவங்க கும்பிட்ற சாமியும் என்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருந்து நல்லபடியாக இன்னும் 10 பேருக்கு ஆக்கி போடணும். எப்பயும் வருஷம் இதே மாதிரி கொடுக்கணும். வாழ்க வளமுடன், வாழையடி வாழையாக வம்சம் வளர்ந்து இன்னும் இதை விட 2 மடங்காக கொடுத்து உங்கள் குடும்பம் நல்வாழ்த்துக்களும் நல்லபடியாக இருக்கும். ஏதோ அவங்க சாப்பாடு கொடுத்தவங்க நீண்ட ஆயுசோட பேரும் புகழோட கணபதி சகலம் கொடுத்து வாழையடி வாழையாக வம்சமாக பெருகி நினைச்சகாரி வெற்றியோடு வருவாங்க. சாப்பாடு கொடுத்தவங்க அந்த அந்தோணியாரோட ஆசீர்வாதம், ஏசப்பாவோட அனுகிரகம் என்னைக்கு அவங்க துணையாக இருந்து ஆயுசு 100 இருந்து பெற்ற பிள்ளைகளோட பேரும் புகழோட இன்னும் வரமாற வெற்றியோடு வாங்க. 2ஆம் மணித்தில் கண்ணுக்கு வச்சுட்டு கல்பார நோயற்ற வளம் குறைட்டு செல்வதோட அபிநாயம் செல்லல்லாவோட ரசுல்லாவோட துவாபரத்துக்கு கண்ணுக்கு வச்சதோட நல்லபடியாக வாழ நான் அன்பான ஆசிரியர். நீங்கள் மக்கள் பார்த்துருப்பாங்க எப்படியோ ஒரு கண்ணை மூடிட்டு ஊசியில் நூலை கோக்குறதுன்னு பார்த்துருப்பாங்க. தயவு செஞ்சு நீங்களாம் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி வித்தியாசமான போட்டிகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், அதையும் நாங்கள் வந்து முயற்சி செய்கிறோம். இன்றைக்கி ஈஸ்டர் திருநாள் அதுவுமா இந்திரா பாப்பா வந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்க சொன்னாங்க. அந்த ஈஸ்டர் பண்டிகையை அவங்க மட்டும் கொண்டாடாமல் இந்த ஏழை எளிய மக்களோடு சேர்ந்து கொண்டாடின அந்த குடும்பத்தார் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியாரின ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் செய்யணும்னு நினச்சா நம்ம சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, அதுவும் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு, கட்டுறது கையில் பாண்டி, அதையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு புதுவிதமான சமையலோட புதுவிதமான போட்டியோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, பாய். வணக்கம்.